என்ன அக்கிரமமா இருக்குது? நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செஞ்சேன்? போங்க, கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. அழாம விஷயத்தை சொல்லுங்க. கதாநாயகி பங்கஜம் இப்படி செய்யலாமா? கதையே சொல்றீங்களா? சிரிக்காதீங்க, சீரியஸா போயிட்டு இருக்குது. என்ன மிஸ்டர் நாராயணன் கதையில வர பாத்திரமாவே மாறிட்டாரா? கமலா, நீ கதாநாயகி அழ வைக்கிற, உன் கதாநாயகி இவர் அழ வைக்கிறா. அது இல்ல ராதா, நீயே சொல்லு. பங்கஜம் தன் சிநேகிதிக்காக தன் காதலை தியாகம் பண்ணா, கல்யாணத்தையும் பண்ணி வச்சா, அதெல்லாம் சரிதான். இவ்வளவெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தியா அந்த கதாநாயகனை தன் கணவன் நினைச்சு பங்கஜம் ஒரு வாழ்க்கை நடத்துறான். அது எப்படி? அது ஒப்புக்க முடியலையே. அப்போ அந்த கேரக்டர் செஞ்சு தியாகமா? போச்சு கேரக்டர் போயிடுச்சு, பங்கஜ கேரக்டர் போச்சு. அதுக்கே இப்படி வருத்தப்படுறீங்க? அது வெறும் கதை தானே. கதையா காவியம். அப்படிப்பட்ட காவியத்துல வர்ற கேரக்டர் மேல இப்படிப்பட்ட களங்கத்தை கற்பிக்கலாமா? யாரை கேட்டபடி செஞ்சீங்க? போச்சு. மிஸ்டர் நாராயணன் எவ்வளவோ முயற்சி செய்து பங்கஜத்தால அவரை மறக்க முடியல. வேற என்ன செய்வா? மனசால அவரையே கணவரா வரிச்சிட்டா. வெறும் கற்பனை வாழ்க்கைதானே. தனக்கு கிடைச்சது காணல் நீர் வாழ்க்கைதான் அவளுக்கு தெரியாம இல்லை. இருந்தும் அந்த கற்பனை வாழ்க்கையிலேயே ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைய நினைக்கிறா. அவளுடைய குண விசேஷம் அப்படி, பாத்திர படைப்பு அப்படி. சரி, கதாநாயகனுடைய உருவத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம். தம் பெட்டிக்குள்ள போட்டோ வச்சுக்கலாமா? உள்ளத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம். உணவை எடுத்து வச்சுக்கலாமா? அந்த போட்டோவை எடுத்து வெளியே போட்ட வேண்டியதானே. அவரை கணவரா வரிச்சதுல தப்பு இல்லைன்னா பெட்டிக்குள்ள போட்டோவை வைக்கிறதுல தப்பு என்ன இருக்கு? அதுதானே என் கேரக்டர். நான் எழுதிக்கிட்டு இருக்கிற கேரக்டர். பெட்டிக்குள்ள போட்டோ. ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தன்னுடைய தோழியும் தன் காதலனே நேசிக்கிறான்னு பங்கஜத்துக்கு தெரிஞ்சப்போ அவ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அந்த தோழியை தன் காதலை பங்கஜத்துக்காக விட்டு கொடுத்திருப்பா இல்லையா? அப்படி செய்யாம தன் காதலை தன் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டாளே பங்கஜம். அவளுக்காகவாவது இதை நீங்க மன்னிக்க கூடாதா? கதாநாயகனுடைய வீட்டுக்காரங்க பங்கஜத்துக்கே அவரை கல்யாணம் பண்ணி வைக்க துடிச்சப்போ தன் உள்ள துடிப்பு எல்லாம் அடக்கிக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க தனக்கு விருப்பம் இல்லேன்னு ஒரு பொய்ய சொல்லி தன் தோழிக்கே அவரை கல்யாணம் பண்ணி வச்சாலே, அதுக்காகவாவது அந்த பங்கஜத்தை நீங்க மன்னிக்க கூடாதா? தோழியோட தந்தையும் இந்த கல்யாணத்துக்கு குறுக்க நின்னப்போ அவர்கிட்டயே ஒரு நாடகம் ஆடி அவரையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாலே, அதுக்காகவாவது அவளை மன்னிக்க கூடாதா? சூரியனை கணவனா கற்பனை பண்ணிக்கிட்டு தாமரை தன்னை தானே ஏமாத்திக்கிறே தவிர அந்த தாமரை நெஞ்சம் வேற யாருடைய வாழ்க்கைக்காவது இடையூறா இருக்குதா? அந்த தாமரை நெஞ்சத்தை நீங்க மன்னிக்க கூடாதா? பாவம் கமலா, அவளை நான் கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். உண்மைதாங்க, பங்கஜன் கேரக்டர் மாதிரி பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே மிக உயர்ந்தது எதுன்னு கேட்டா அறிவுன்னு படித்தவன் சொல்லுவான், உண்மைன்னு புத்திசாலி சொல்லுவான், இன்பம்னு முட்டாள் சொல்லுவான், அழகுன்னு இளைஞன் சொல்லுவான், சுதந்திரம்னு அரசியல்வாதி சொல்லுவான், வீரம்னு சிப்பாய் சொல்லுவான், புகழ்னு நடிகன் சொல்லுவான். ஆனா இவங்க யாரும் இந்த பங்கஜன் கேரக்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ செஞ்ச தியாகம் தாங்க எல்லாத்த விட உயர்ந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு பங்கஜம். அன்று வெள்ளிக்கிழமை பெண்களுக்கே உரித்தான மங்கள நாள். அந்தி சாயும் மாலை நேரத்தில் பங்கஜம் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள். மனம் கமழும் மல்லிகையை தலைநிறையை சூடிக்கொண்டு நெற்றியிலே திலகமிடுகிறாள். தான் காதலித்த அவன் இப்பொழுது வேறொருத்திக்கு மாலை சூடியிருந்தும் அவனை மறக்க முடியாத அவள் அவனை தன் கணவனாகவே மானசீகமாக வருத்துக் கொண்டிருக்கிறாள். தானாகவே ஸ்வீகரித்துக் கொண்ட மனைவி என்ற உரிமையுடன் அவனை நமஸ்கரிக்கிறாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை அவள் தனது கடமையாகவே செய்து வருகிறாள். இதில் அவள் அடையும் சந்தோஷம் தாமரையின் சந்தோஷத்திற்கு ஒப்பானது. அவனை தன் கணவனாகவே மானசீகமாக வருத்துக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமஸ்கரிக்கிறாள். வெள்ளிக்கிழமை அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம்.
சுவாமி படத்துக்கா? என்ன மன்னிச்சிரு கமலா, உன்னை போய் சந்தேகப்பட்டேன் பாரு. சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்றதா இருந்தா ரூம் கதவை தாழ் போட்டுக்குவானே. ராதா, சின்ன குழந்தை மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு காலை வடிச்சிட்டு வந்து நிக்கிறிய. ஐயோ, நான் எங்க நிக்கிறேன்? கால்ல கட்ட போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன். ஜோக் அடிக்கிறியம்மா? கமலா, எப்போ நீயே எனக்கு சேவை செய்யற மாதிரி ஆயிட்டம் பாத்தியா? போது போது விளையாட, சும்மா இரு. கமலா, அந்த போட்டோவை நாம எப்ப எடுத்துக்கிட்டோம் உனக்கு நினைவு இருக்கா? நாம 2 பேரும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு சமயம் என் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாத நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. அப்ப என் படிப்பு கெட்டு போக கூடாதேன்னு அவசர குடிக்க மாதிரி உனக்கு கட்ட வச்சிருந்த சம்பள பணத்தை எடுத்து என் பேர்ல கட்டி என் பேரை அடிக்காம நீ காப்பாத்திட்ட. அதை தெரிஞ்சுக்கிட்ட நீ என் பேரை எங்க லிஸ்ட்ல இருந்து அடிச்சிடுவாங்களோன்னு பயந்து உன் பாட புஸ்தகங்கள் எல்லாம் வித்து என் சம்பளத்தை கட்ட பார்த்து அந்த பணமும் பத்தாதுங்கிற நிலைமை வந்த உடனே உன் படிப்பையே நிறுத்திக்கிட்டு காலேஜ்ல நீ கட்டிருந்த டிபாசிட் பணத்தை திருப்பி வாங்கி அதையும் சேர்த்து என் காலேஜ் ஃபீஸ நீ கட்டிட்டு அது உனக்கு தெரிஞ்சு போய் என்ன கண்டபடி திட்டு. அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோ இது. நீ ஒண்ணு செஞ்ச, பதிலுக்கு நான் ஒண்ணு செஞ்சேன். சரியா போச்சு இல்லடி? நான் உனக்காக பணத்தை தான் கட்டினேன். ஆனா நீ எனக்காக உன் படிப்பையே பலி கொடுத்துட்ட. என்ன கடன்காரியாக்கிட்ட. மேல மேல என்னையே கடனாளி ஆக்கிட்டு வர. இதையெல்லாம் நான் எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? சரிதா போடி. இதுக்கெல்லாம் வட்டி முதலமா சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டம் வந்துடுச்சு. தியாகம் பண்றதுக்கு உன்னால மட்டும்தான் முடியுமா? தியாகங்கிற வார்த்தைக்கு நீதான் மொத்த குத்தகையா? என்னடி யோசனை பண்ற கமலா? சொல்லு, என்ன என்னடி அப்படி பாக்குறேன்? கமலா, அவருக்கு சின்ன காரியமா இருந்தாலும் தானா செஞ்சுக்க தெரியாது. மைனஸ் தர சொல்றியா? ஆமா, ஒரு நிமிஷம் நான் பக்கத்துல இல்லைனாலும் அவர் தவிச்சு போயிடுவாரு. இப்போ கால் உடைஞ்சு நான் மாடிக்கு போக முடியாத நிலைமையில இருக்க இல்லையா? அதனால கொஞ்ச நாளைக்கு நீ மாடியிலே இரு, நான் கீழே இருக்கேன். நீ என் ஸ்தானத்துல இருந்து அவரை கவனிச்சுக்கோ. என்னடி சிரிக்கிற? உங்க தம்பி, தங்க தம்பி இங்கதான் தங்கி இருக்கான். இங்க என்ன செய்யறான்? அத நீங்க நேர்ல தான் பாக்கணும். பெரிய மனுஷனா இருக்கீங்க, இப்படி உட்காருங்க. வர பெரியவர் வந்தாச்சு. பெரியவரா? ஆரம்பி, பொண்டாட்டியோட பேசு. பெரியவர் கேட்கட்டும், பொண்டாட்டி பேச்ச. கல்யாணி, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்த உடனே 2 பேரும் ஜாலியா பீச்சுக்கு போவோம். ரெடியாரு? ஆமா, வாழ்ந்தீங்க எல்லாம் பேச்சோட சரி. உங்களை நம்பி வந்துட்டு எந்த சந்தில நிறுத்த போறீங்களோ? வேலை எடுத்து போய் உங்களை கட்டிக்கிட்டேன். ஒரு கல்ல கட்டிட்டு இருந்தாலும் சேலத்தை வைக்கவாவது உபயோகப்படும். ஏப்பா, இவன் கோச்சிட்டு வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டானா? அது யாரு? அவன் சம்சாரமா? என்ன சகோதரியா? ஐயோ, ஒரு குடும்பமே நடத்துறான். வாங்க காட்டுறேன், கண்டாங்க. பாத்தீங்களா கொடியில புடவை தொங்குறத? நிச்சயமா உங்க தம்பி புடவை கட்ட போறதில்ல. பொண்டாட்டி சேலை கூட அவன் தான் துவைக்கிறானா. இன்ஜினியர் பாலம் கட்டட்டும், புடவை தைக்கணுமா? நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? முரளி, இங்க வாடா. இப்ப இவருங்க வந்தாரு. லைப்ரரி அண்ணன் கூப்பிடுறது கால் கேட்கலையா? வெளியே வா.
அண்ணா நீங்களா? ஐயோ உங்களையே அடையாளம் தெரியலையா? ஏண்டா இதுக்கு தான் கோலஸ்டிக்கு வந்தியா? இல்லன்னா அது வந்து டேய் நாராயணா இவரே நீ பெரியவர்னு சொன்னேன். பின்ன உனக்கு ஒரு பெரியவர் இல்லையா? உங்களை சின்னவன் தான் சார். டேய் டேய் ஏன்டா அப்படி கால மாறி விடுற? அவங்கிட்ட என்னடா பேசு? என்கிட்ட பேசு. இல்லன்னா கோச்சுக்காதீங்க, நான் இப்ப கீழே இறங்கி வந்து எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். விடப்படாதே. ஹலோ ஹவுஸ் ஓனர், என்ன சார் இது? உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ரகலை நடக்குது. வாங்க சார், வந்து விசாரிங்க சார். நம்ம உண்மையை சொல்றேன், சொல்ல. என்னடா உளற? கல்யாணம் எப்படா செய்துக்கிட்ட சொல்லு. அண்ணா இது கல்யாணம் அதாவது நான் என்ன என்ன அதாவது வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு உண்டா இல்லையா? இவரை பார்த்து சொல்லு. சொல்லேன்டா. ஆமா பண்ணிக்கிட்டேன். என் மானம் போச்சு, என் மானம் போச்சு. இவர் யாரு? மானம் போனவர், கூட பிறந்த அண்ணன். அண்ணனுக்கு கூட தெரியாத தம்பிக்கு கல்யாணம் ஆன விஷயம். குழந்தை கூட இருந்துதாமே. குழந்தை வேறயா? தங்க விக்கிற மாதிரி குழந்தை தலைச்சேன் சொன்னானே. எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளயா? ஒரு வாரத்துக்குள்ள எப்படி? புரியலையா? முன்னாடியே தொடர்பு இருந்திருக்கணும். ஓ நாராயணா நாராயணா. ஏண்டா அது வேறயா? போது நிறுத்துங்க. எனக்கு கல்யாணம் ஆகல, ஒண்ணும் ஆகல, அப்படி நடிச்சேன். என்னப்பா இது, கல்யாணமே ஆகலங்கானே? அதானே பெரிய பாடா பாம்பு இருக்கு, இப்பதான் தெரியுது. நான் வரட்டுமா? ஏண்டா நடிச்சேன்? எதுக்காக நான் நடிச்சேன்? இப்ப எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லு. விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல மைனர் சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மடப்பையனுக்கு மைனர் பட்டம் வேறயா? பெரியவங்க பேரை கெடுக்கிறதுக்கு பிள்ளைங்க தான் வாய்க்கும். இங்க உடம்பரப்பா. ஓஹோ, எல்லாம் இவர் வேலைதானா? நாராயண நாராயண. நினைச்சேன் மிஸ்டர். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். ஏய், நீ முதல்ல வீட்டுக்கு வாடா, உன்னை அங்க வந்து பேசிக்கிறேன். யாரும்மா இது? பார்க்க பசு மாதிரி இருந்தா செய்யறதெல்லாம் ஒரே பொருளியா இருக்க. இவன் இப்படி விடக்கூடாது. முதல் காரியமா போலீஸுக்கு போன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறேன். போனா 25 காசு. ஏன் இருங்க, முதல்ல இந்த நார்வரை கவனிச்சுட்டு வரேன். மிஸ்டர், உங்களுக்கு எப்போ இதே நார்வர் வேலைதானா? எதுக்காக மிஸ்டர் இப்படி செய்றீங்க? தீ புடிச்சுக்கிட்டா அதை தூண்டி விடுன்னு காத்துக்கு யாராவது சொல்லணுமா? காத்தோட வேலையே அதுதானே. போத நிறுத்துங்க. கலகம் முட்டி வேடிக்கை பார்க்கறது ஒரு வேலையா? இதை விட கேவலமான பிழைப்பு வேற எதுவுமே இல்லை. நல்லா இருக்கிற குடும்பங்களை கலைக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம்? மத்தவங்களை சிரிக்க வைக்கலனாலும் அழ வைக்காம இருங்க, அதுவே போதும். செய்யறதையும் செஞ்சுட்டு அப்புறம் என்ன அழுக? கோச்சுக்காதீங்க. இது பாத்தீங்களா, ஒரு கையில சாவி கொத்து, இன்னொரு கையில விலாசம், விசிட்டிங் கார்டு. பணக்காரங்க கிட்ட தான் சாவி கொத்து விசிட்டிங் கார்டு இருக்கணுங்கிறது இல்ல, எங்கிட்டையும் எப்போ இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த சாவி கொத்து வியாதி இருக்கே, வலிப்பு, அது எனக்கு வந்து நான் நடுத்தெருவில் கிடக்கும் போது என்னை இந்த விலாசத்துல கொண்டு வந்து போனவர்களுக்காகத்தான் இது. நான் நடுத்தெருவில் பல நாள் கிடந்திருக்கிறேன். நடுத்தர நாராயணன் எனக்கு நானே பேர் வச்சுட்டது கூட இதுதான் காரணம். செய்யாத வைத்தியம் நீங்க. கடைசியில ஒரு மனோதத்துவ டாக்டர் கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, ஏ நாராயணா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இரு, சந்தோஷமாயிரு, எந்த காரணத்தை கொண்டு சிந்திக்காத, இந்த வியாதி தன்னால போயிடுனாரு. அன்னிலிருந்து என்னுடைய கொள்கை என்ன தெரியுங்களா? கடந்த காலம்ங்கிறது காலாவதியான ஒரு செக் மாதிரி, அதுக்கு மதிப்பே கிடையாது. எதிர்காலம்ங்கிறது இன்சூரன்ஸ் பணம் மாதிரி, செத்ததுக்கு அப்புறம் தானே கிடைக்க போகுது. நிகழ்காலம்ங்கிறது கிண்டி ரேஸ்ல அடிச்ச பணம் மாதிரி, அந்த பணத்துக்கு வருமான வரி கூட கிடையாது, மொத்தமா நம்மளும் தானே, இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாமே. அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிண்டை பிடிச்சு விட்டு வேடிக்கை பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பழகிவிட்டேன், விட முடியல. இன்னொன்னு தெரியுமா, 3 வருஷமா எனக்கு இந்த வியாதி வர்றதே இல்லை. அப்ப எதுக்காக இன்னும் இந்த சாவி குத்த பையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பயம்தான். மறுபடியும் வந்துடுச்சுன்னா, சாவி கொத்த கீழே வைக்கிற நேரம் பார்த்து அந்த வியாதி வந்துடுச்சுன்னா விழுந்த வேத்திர நான் எடுக்க வேண்டியதா இருக்குமே. வச்சுக்கிட்ட. ஐயோ பாவம். இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு கோமே வராதுங்க. ஆனா ஒண்ணுங்க, நாரதர் கழகம் தான் நன்மையில முடியும் இல்ல, இந்த நாராயணன் கழகமும் எப்பவும் நன்மையில தான் முடியும். அடே, இது என்ன படம்? நீங்க போட்டீங்களா? ஆமா, மிஸ்ஸஸ் நாராயண் என்னுடைய கற்பனை மனைவி. அப்படின்னா இது எங்க அம்மாவை திருப்திப்படுத்தத்தான். கல்யாணத்தை பண்ணிக்க எப்ப பார்த்தாலும் என் கருத்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை நாளைக்கு நானும் அவங்களுக்கு ஒரே பதில் சொல்லிட்டு இருப்பேன். பார்த்தேன், ஒரு படத்தை போட்டேன், இவதான் என் பொண்டாட்டி, தேடி கண்டுபிடிங்க என்ன தேடிட்டே இருக்காங்க. நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா சாவி கொத்து அவதைக்கு போயிடு இல்லையா? அப்புறம் எனக்கு கையில சாவி கொத்தோட அலையறவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா? தூது சொல்வாயோ? நான் எழுதின கவிதை. ஏன் இதை பிரேம் போட்டு இங்க வச்சிருக்கீங்க? நீங்க எழுதின கவிதையா? இந்த கமலா நீங்களா? என்னங்க என்னங்க இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. ஐயோ, நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. அற்புதமான கவிதைங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க.
இதனால வரைக்கும் உங்களை பார்த்த உடனே பெண்ணுங்கிற மரியாதை தான் இருந்துச்சு. இப்ப ஒரு பக்தியே உண்டாகுது. அம்மா அம்மா கவிதை எழுதின கமலா வந்திருக்காங்க. அம்மா இல்ல, எனக்கு இலக்கியத்துல கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க. இந்த கவிதையை நான் 300 வாட்டி படிச்சிருக்கேங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நான் கவிதை எழுதினப்ப ஏற்படாத ஆனந்தமும் திருப்தியும் இப்ப உண்டாகுது. எனக்கு அதுவே போதும்.